மாண்புமிகு ரெட்டியார்பட்டி வே. நாராயணன் அவர்கள். வாரிக்கரையிலே மண்டபம் ஒன்றே வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடெங்கும் வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆளும் காலம் உன்காலம் என் மகனே, அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பீர். குடைவெளி செங்கோல் குடி ஓம்பல் என் நான்கும் உடையனாம் வேந்தற்கு ஒளி, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்றும் வைக்கப்படும். இறை தந்த அருக்கொடையாக 8 கோடி தமிழர்களின் வாழ்வில் அணையா விளக்காக அமர ஜோதியாக அடக்கமே தன் கொள்கை என என் முழக்கம் என்றால் மக்களுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர எதிரிகளை வீழ்த்துவதில் நேரத்தை நான் செலவிடுவதில்லை என்ற சீரிய எண்ணத்தோடு சிவம் என்பது 3 எழுத்து, ஐயா என்பது 3 எழுத்து, அல்லா என்பது 3 எழுத்து, சக்தி என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, அப்பா என்பது 3 எழுத்து, தம்பி என்ற 3 எழுத்து. இந்த 3 எழுத்து மந்திரத்தின் முதல் எழுத்தாக ஒவ்வொரு குடும்பத்திலும் குலவிளக்காக 3 நாட்களில் நான் 40 ஆண்டு காலம் பயணித்த இயக்கத்தை விட்டு விலகி அரசியல் வாழ்வு வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற போதும் வாடிய பெயரை கண்டு வாடினார் வள்ளலார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் எந்த இயக்கத்திலும் சேர வேண்டாம், மக்கள் பணியை பொது வாழ்க்கையில் இருந்து பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைத்த நேரத்தில் அன்பின் ஓசையாய் அலைகடலின் அலையாய் என் மீது பரிவும் இரக்கமும் காட்டி என்னை எல்லோரும் வேறொரு இயக்கத்தில் சேர வேண்டும் வாருங்கள் என்று அழைத்த பொழுதும் நான் புதிய பாதை புதிய என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலம் தொட்டு ஒரே இயக்கத்தில் 10வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்து பணியாற்றிய என் பாசத்திற்குரிய அண்ணன் செங்கோட்டையின் அழைப்பின் பேரில் ஒரு அற்புத மனிதரை இறை தந்த அருட்கொடைவது அதிசயம். முதல் முயற்சியிலே முதலமைச்சர் என்ற இந்த சென்னை ஜார்ஜ் கோட்டையிலே வந்து அமர்ந்த மிகப்பெரிய எங்கள் ஒவ்வொரு வீட்டிலும், தமிழக மக்கள் வீட்டில் ஒவ்வொரு நடுத்தர மக்களும், ஏழை எளிய மக்களும், சாமானிய மக்களும் இன்று பள்ளி குழந்தைகள் 10 வயது குழந்தைகள் வரை 50 வயது பெரியவர்கள் வரை பேசுகின்ற ஒரே சொல் தளபதி ஜோசப் விஜய் என்னும் மந்திர சொல். அங்கே மந்திரம் இல்லை, மாயமில்லை, சூழ்ச்சி இல்லை, சூது இல்லை. 30 ஆண்டு காலம் சினிமா துறையில் இருந்து கொண்டு இந்த கை கொடுப்பதை இந்த கை அறியாத வண்ணம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மாமனாக, தனையனாக, மகனாக இருந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவ கொள்கையின் அடிப்படையில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையார். ஜாதி மதம் என்பது அவனவன் செய்யும் தொழிலால் பிரிக்கப்பட்டது. ஆகவே ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2 ஆண்டுகளில் தமிழக மக்களினுடைய இதய சிம்மாசனத்தில், இதய வாயில் இங்கே இருந்து ஆட்சி செய்து லஞ்சம் இல்லாத ஆட்சியை இந்த நாட்டிற்கு தருவேன். என்னை நம்பி வாக்களியுங்கள், என்னை நம்பி வாக்களியுங்கள். இந்த உலகத்தில் 60 ஆண்டுகள் 1967 மாண்பு உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது மட்டும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வைக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, அங்கே தேனையும் இங்கே பாலையும் தந்து
இந்த சபையை பாலும் தேலும் கலந்து கொடுத்தார் போல். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய உறுப்பினருக்கு நம்மளுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. அதனால் முதலமைச்சருடைய விருப்பமும் சரி, எப்பொழுதும் நம்மளை துறை ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. துறை ரீதியான கருத்துக்களுக்கு சொல்வோம்.